கொஞ்சம் கொஞ்சமாக பயம் வந்ததனோட விளைவு தான் வந்து இப்போ வந்து இந்த 5000 ரூபாய் கொடுக்குறது. புரியுதா? தோல்வி பயம் வந்ததால தான் வந்து இப்போ திரு ஸ்டாலின் அவர்கள் வந்து இது அறிவித்திருக்கிறாருன்னு தான் நான் பார்க்குறேன். எலெக்ஷன் நோட்டிஃபிகேஷன் வந்துருச்சுன்னா இது எப்படி நிறுத்துவாங்க? ஆனா ஒன்றிய அரசு சதி பண்ணி இதை நிப்பாட்ட பாக்குது. அதெல்லாம் கிடையவே கிடையாது. அதுலேயும் வந்து தகுதி வாய்ந்த அப்படின்னு சொல்லிட்டு ஒரு இதை பண்ணி அவங்க வந்து இந்த மாதிரி உருட்டு எல்லாத்துக்குமே கொடுக்காம குலவழக்கு திட்டம் சொல்லிட்டு மாதம் 2000 ரூபாய் அனௌன்ஸ் பண்ணதுனால அதையே ஒரு காப்பி அடிச்சு மறுபடியும் 2000 ரூபாங்கிறாரு. புரியுங்களா? எங்களோட செயல் திட்டங்களை தான் ஒரு ஸ்டிக்கர் ஒட்டி கொண்டு இருக்கிறார். 3 மாசம் 3000 போடலாம். அதே 2000 என்ன சார் கோடை? அதுதான் சொல்றேன். தொகுப்பு நிதினா அது என்ன? அதுதான் சொல்றேன். அப்போ வந்து இதுக்கு முன்னாடி இருந்த ஆண்டுகள்லாம் வந்து கோடையே இல்லையா? கோடை கால சிறப்பு சலுகை நான் என்ன கேட்குறேன், நான் வந்து அது ஏன் அப்போ சென்ற ஆண்டுலாம் கொடுத்துருக்கணும்ல. அதான் தேர்தலுக்கு பயந்து போய் தான் அந்த மாதிரி அவர் வந்து அறிவித்திருக்கிறார் அப்படிங்கிறதா உண்மை. புரியுதுங்களா? 24 மாசமாக கொடுத்துருக்காங்க. 34000 ரூபாய் கொடுத்துருக்குறாங்க இந்த மகளிர் உரிமை தொகை. ஆனால் பார்த்தீங்கன்னா ஒரு குடும்பத்தின் செலவு வந்து பார்த்தீங்கன்னா திட்ட 3.5 லட்சத்துக்கு மேலே வந்து செலவாயிருக்கு. அவ்வளோ விலைவாசி, மின்கட்டண உயர்வு, சொத்து வரி உயர்வு எல்லாத்தையுமே ஏற்றிட்டாங்க. இவங்க 34000 ரூபா கொடுத்துட்டு 3 லட்சத்துக்கு மேலே வந்து இவங்க வந்து மக்கள்கிட்ட இருந்து பிடுங்கி இருக்கிறாங்கிறதா நிதர்சனமான உண்மை. நான் கேட்குறேன், நீ 5000 50,000 போட்டாலும் 2026 பொறுத்தவரையில் திராவிட முன்னேற்றம் இது மக்கள் வந்து தாய்மார்களும் மிக தெளிவாக புரிந்து கொண்டார்கள்ங்கிறதா உண்மை. புதிய சிந்தனை நேயர்களுக்கு வணக்கம். இன்றைய சிறப்பு நேர்காணலில் நம்முடன் இருக்கும் சிறப்பு விருந்தினர் வழக்கறிஞர் திரு வைகை ஆனந்த் அவர்கள். சார் வணக்கம். வணக்கம். இன்னைக்கு பார்த்தீங்கன்னா விடிஞ்சதுமே ஒரு பெரிய ஒரு இனிப்பு செய்தியாக தமிழ்நாட்டுக்கு வந்திருக்கு. மகளிர் உரிமை தொகை வாங்குற அத்தனை பேருக்கும் இன்னைக்கு 5000 ரூபாய், அதாவது 3 மாசம் மகளிர் உரிமை தொகை சேர்த்து 2000 சேர்த்தே போட்டிருக்காங்க. இந்த சம்பவத்தை நீங்க எப்படி சார் பாக்குறீங்க? தேர்தலில் வந்து தோல்வி பயம் வந்ததால தான் வந்து இப்போ திரு ஸ்டாலின் அவர்கள் வந்து இது அறிவித்திருக்கிறாருன்னு தான் நான் பார்க்குறேன். புரியுதுங்களா? இல்ல கேட்டா எலெக்ஷன் டேட் அறிவிக்க போறாங்க. டேட் அறிவிச்சாச்சுன்னா அந்த மகளிர் உரிமை தொகை போட முடியாது. இல்ல இதுதான் தவறான ஒரு இது வந்து அவர் வந்து அதாவது பொய் சொல்றதுலயே வாழ்ற ஒரு கட்சின்னா அது திராவிட முன்னேற்ற கழகம் தான். நான் கேட்குறேன், அதாவது எலெக்ஷன் நோட்டிஃபிகேஷன் வந்துருச்சுன்னா புது ஒரு ஸ்கீம் தான், எதுவுமே நீங்க வந்து பண்ண முடியாது. இது வந்து 34 மாதங்களாக இந்த மகளிர் உரிமை தொகைங்கிறத நீங்க கொடுத்துக்கிட்டு இருக்கிறீங்க. இது எப்படி நிறுத்துவாங்க? புரியுதுங்களா? அதாவது வந்து மக்களை குழப்புறதுக்கு, அதாவது இவங்க வந்து நான் இது பண்ணிட்டோம்னா எலெக்ஷன் வந்துச்சுன்னா நிறுத்திடுவாங்க, அதுக்காக முன்னாடி இது அதெல்லாம் கிடையவே கிடையாது. அதாவது செயல் திட்டத்தில் இருக்கிற நடைமுறையில் இருக்கிற எந்த ஒரு திட்டத்தையுமே வந்து தேர்தல் நோட்டிஃபிகேஷன் வந்தால் கூட நிறுத்த முடியாது. இதுதான் உண்மை. புரியுதா? இது மக்களுக்கு நன்றாகவே தெரியும். அதாவது இப்படிலாம் சொல்லி ஒரு உருட்டி இது என்னன்னா முழுக்க அவர்கள் இதுவரை அவளாட்சி நடத்தியிருக்கிறார், அதை மறைப்பதற்காகத்தான் தேர்தலை மனதில் கொண்டு இந்த மாதிரி கொடுத்துருக்காங்கிறதா உண்மை. இது பார்க்கணும். இன்னொன்று பார்த்தீங்கன்னா இவங்க 2021 தேர்தல் அறிக்கையில் வந்து அனைத்து அட்டைதாரர்களுக்கும் மகளிர் உரிமை தொகை 1000 ரூபாய் வழங்கப்படும் சொன்னாங்க. ஆனால் தொடர்ந்து இவங்க கொடுக்கவே இல்லை. இதில் வந்து அனைத்து இந்திய அண்ணா திராவிட முன்னேற்ற கழக சட்டமன்ற உறுப்பினர்களும் அண்ணன் எடப்பாடியார் அவர்களும் தொடர்ந்து வந்து சட்டமன்றத்திலேருந்து வலியுறுத்திக்கிட்டே இருந்தாங்க. இந்த மாதிரி சொன்னீங்களே மகளிர் உரிமை தொகை கொடுக்குறேன்னு சொன்னீங்களே, இன்னும் கொடுக்கவே இல்லையே. அதாவது அனைத்து இந்திய அண்ணா திராவிட முன்னேற்ற கழகம் கொடுத்த அழுத்தத்தின் பேரில் தான் 28 மாதங்கள் கடந்து தான் இந்த மகளிர் உரிமை தொகையை கொடுத்தாங்க. அதுவும் அவங்க தேர்தல் அறிக்கையில் சொன்ன மாதிரி அனைத்து மகளிருக்கும் கொடுக்கல. அதுலேயும் வந்து தகுதி வாய்ந்த அப்படின்னு சொல்லிட்டு ஒரு இதை பண்ணி அவங்க வந்து இந்த மாதிரி உருட்டு எல்லாத்துக்குமே கொடுக்காம, அதாவது 28 மாதம் கொடுக்கவே இல்லை ஒன்று. புரியுதுங்களா? இன்னொன்று அனைத்து மகளிருக்குன்னு சொன்னாங்க, அதுவும் கொடுக்கல. தகுதி வாய்ந்தன்னு சொல்லிட்டு நிறைய பேரை வந்து நிராகரித்து விட்டார்கள். இதுதான் உண்மை. இப்போ இது வந்து 34 மாசமாக கொடுத்துருக்காங்க. 34000 ரூபாய் கொடுத்துருக்குறாங்க இந்த மகளிர் உரிமை தொகை. ஆனால் பார்த்தீங்கன்னா ஒரு குடும்பத்தின் செலவு வந்து பார்த்தீங்கன்னா திட்ட 3.5 லட்சத்துக்கு மேலே வந்து செலவாயிருக்கு. அவ்வளோ விலைவாசி, மின்கட்டண உயர்வு, சொத்து வரி உயர்வு எல்லாத்தையுமே ஏற்றிட்டாங்க. இவங்க 34000 ரூபா கொடுத்துட்டு 3 லட்சத்துக்கு மேலே வந்து இவங்க வந்து மக்கள்கிட்ட இருந்து பிடுங்கி இருக்கிறாங்கிறதான் நிதர்சனமான உண்மை. நான் கேட்குறேன், இப்போ வந்து இந்த மாதிரி சொல்கிறார் நிறுத்திடுவாங்க, அதுக்காக தான் நாங்கள் முன்னாடியே கொடுக்குறோங்கிற, அது கிடையவே கிடையாது. புரியுதுங்களா? அதாவது புதிய தேர்தல் அறிக்கை வந்ததுக்கு அப்புறம் தான் வந்து தேர்தல் ஆணையம் வந்து தேர்தல் அறிவித்த பின்பு தான் அந்த நாளில் இருந்தால் புதுசாக எந்த ஸ்கீமும் வந்து நீங்கள் இது பண்ண முடியாதுங்கிறதான் உண்மை. இது வந்து ஏற்கனவே நடைமுறையில் இருக்கிற ஒரு திட்டம். ஆனா ஒன்றிய அரசு சதி பண்ணி இதை நிப்பாட்ட பாக்குது. அதெல்லாம் கிடையவே கிடையாது. அதாவது எதுக்கு எடுத்தாலும் மத்திய அரசு மேல வந்து பழிய போடுறதே உங்களுக்கு பழக்கமா போச்சு. இவங்க எதுவுமே செய்ய மாட்டாங்க. இவங்களுக்கு திறனற்ற ஆட்சி நடத்திட்டு இருக்காங்க. எந்த பழி வந்தாலும்
உடனே வந்து மத்திய அரசு மேலே போடுறது. இப்போ கூட பார்த்தீங்கன்னா சமீபத்தில் எய்ம்ஸையாவது கொடுங்க, எய்ம்ஸை அப்பா மகன் 2 பேரும் முதல்வரும் துணை முதல்வரும் கேட்குறாங்க. நான் கேட்குறேன், மதுரையில் இன்னைக்கு எய்ம்ஸ் வந்து எவ்வளோ அதாவது துரிதமாக செயல்பட்டு வருகிறது நம்ம பார்க்குறோம். அதாவது இந்த தமிழக அரசு தான், இந்த திராவிட உருட்டு மாடல் அரசு தான் வந்து நிலம் கையகப்படுத்துவதிலிருந்து அங்கே இருக்கிற மரங்கள்லாம் வெட்டுறது வந்து தாமதப்படுத்தது, அனுமதி கொடுக்காதது இந்த திராவிட உருட்டு மாடல் அரசு தான். அதனால தான் இவ்வளோ நாள் டிலே. அதாவது இந்தியாவிலே பெரிய பிரம்மாண்டமான எய்ம்ஸ் வந்து அங்கே வரப்போகுது. ஏன்னா 25 லட்சம் சதுர அடியில் வந்து அந்த பெரிய ஒரு மருத்துவமனையாக வரப்போகுது. இன்னைக்கு கிட்டத்தட்ட 11 லட்சம் இதை வந்து முடிச்சுட்டாங்க. 11 லட்சம் சதுர அடி பாதிக்கு மேலே முடித்து விட்டார்கள்ங்கிறதா உண்மை. அது எதுவுமே தெரியாமல் எய்ம்ஸை கொடுங்க போய் அந்த எத்தனை தடவை மதுரைக்கு போகிறாரு முதல்வர், இல்லை துணை முதல்வர் போகிறாரு, அங்கே போய் பார்க்கலாம்ல. தமிழக மக்களுக்காக தானே அந்த வந்து மத்திய அரசு வந்து இது பண்ணியிருக்கு. அங்கே போய் பார்க்கலாம்ல, என்ன மாதிரி கட்டுமானங்கள் நடக்கிறது, எந்த அளவில் இருக்குதுன்னு பார்க்கலாம்ல. அதாவது இந்த மாதிரி பொய் சொல்கிறதையே வழக்கமாக வச்சுட்டு தெரிகிறது தான். அதே மாதிரி ஒரு உருட்டு தான் இது வந்து. ஏன்னா மகளிர் உரிமை தொகை வந்து மத்திய அரசு எப்படி நிறுத்தும் நான் கேட்குறேன். நீங்கள் 34 மாதமாக கொடுத்துட்டீங்க, அதை எப்படி நிறுத்துவாங்க? இல்லை சார், அப்படியே நிறுத்தினா கூட 3 மாசம் 3000 போடலாம். அதே 2000 என்ன சார் கோடை? அதுதான் சொல்றேன், தொகுப்பு நிதினா அதுதான் சொல்றேன். அப்போ வந்து இதுக்கு முன்னாடி இருந்த ஆண்டுகள்லாம் வந்து கோடையே இல்லையா? தமிழகம் வந்து சுவிட்சர்லாந்து மாறி போச்சான்னு நான் கேட்குறேன். குழுகுலுன்னு இருந்தது அங்கே வந்து சுவிட்சர்லாந்து மாறி போச்சா? இது எல்லாம் பயம், தேர்தல் தோல்வி பயம் வந்து விட்டது. ஏன்னா ஏற்கனவே அண்ணன் எடப்பாடியார் அவர்கள் வந்து ஏற்கனவே தேர்தல் அறிக்கையாக ஒரு 10 இதை வந்து வெளியிட்டிருக்காங்க, 10 அம்சங்களை வெளியிட்டிருக்காங்க. அதை பார்த்து இவருக்கு கொஞ்சம் கொஞ்சமாக பயம் வந்ததனோட விளைவு தான் வந்து இப்போ வந்து இந்த 5000 ரூபாய் கொடுக்குறது. புரியுதா? அதான் கோடைகால சிறப்பு சலுகை. நான் என்ன கேட்குறேன், நான் வந்து அது ஏன் அப்போ சென்ற ஆண்டுலாம் கொடுத்துருக்கணும்ல. அதான் தேர்தலுக்கு பயந்து போய் தான் அந்த மாதிரி அவர் வந்து அறிவித்திருக்கிறார் அப்படிங்கிறதா உண்மை. புரியுதுங்களா? இன்னொன்று குலவிளக்கு திட்டம்னு சொல்லிட்டு அண்ணன் எடப்பாடியார் அவர்கள் வந்து அனைத்து மகளிருக்கும் நாங்கள் சொன்னால் அனைத்து மகளிருக்கும் நாங்கள் உண்மையாலுமே கொடுப்போம். அனைத்து இந்திய அண்ணா திராவிடம் கொடுத்த வாக்குறுதி நிறைவேற்றுவது தான் அனைத்து இந்திய அண்ணா திராவிட முன்னேற்ற கழகம். இவங்கள மாதிரி அனைவருக்கும் சொல்லிட்டு தகுதி வாய்ந்ததெல்லாம் நாங்கள் மாற்ற மாட்டோம். சொன்னது தான், அனைத்து மகளிருக்கும் கொடுப்போம் அப்படின்னு சொல்லிட்டு குலவிளக்கு திட்டம் சொல்லிட்டு மாதம் 2000 ரூபாய் அனௌன்ஸ் பண்ணதுனால அதையே ஒரு காப்பி அடிச்சு மறுபடியும் 2000 ரூபாங்கிறாரு. புரியுங்களா? எங்களோட செயல் திட்டங்களை தான் அவர் ஸ்டிக்கர் ஒட்டி கொண்டு இருக்கிறார் அப்படிங்கிறதா உண்மை. கண்டிப்பா. அதாவது தமிழ்நாட்டில் ஏகப்பட்ட பிரச்சனைகள் போயிட்டு இருக்கு, போராட்டங்கள் போயிட்டு இருக்கு. இன்னைக்கு இடைநிலை ஆசிரியர்கள் போராட்டம், பட்டதாரி ஆசிரியர்கள் எல்லாமே போராடிட்டு இருக்காங்க, சத்துணவு அமைப்பாளர்கள் எல்லாமே போராடிட்டு இருக்கிறாங்க. ஸோ இந்த சமயத்தில் வந்து அந்த அறிவிப்பு தேவைதானே கேட்குறாங்க. அதுதாங்க தோல்வி பயம் வந்ததுனால தான் இது எப்படி இது பண்ணணும் அப்படிங்கிறது அந்த இது மடைமாற்றுவதற்கு தான் இந்த மாதிரி ஒரு அறிவிப்பு. இது மக்கள் வந்து தாய்மார்களும் மிக தெளிவாக புரிந்து கொண்டார்கள்ங்கிறது தான் உண்மை. நீ 5000 50,000 போட்டாலும் 2026 பொதுத்தேர்தலில் திராவிட முன்னேற்ற கழகம் தோல்வியை தழுவும் என்பது நிதர்சனமான உண்மை. கண்டிப்பா சார். தொடர்ச்சியாக சந்திப்போம். மிக்க நன்றி சார். நன்றி.